கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 49 verse 15. Can a mother forget the baby at her breast and have no compassion on the child she has born? Though she may forget, I will not forget you. ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Have you ever felt forgotten by people, by situations, or even wondered if God has forgotten you? மனிதர்களால் அல்லது சூழ்நிலைகளால் நீங்கள் மறக்கப்பட்டது போல் உணர்கிறீர்களா? அல்லது கடவுள் கூட என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறப்பதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய அன்பு தாயின் அன்பு என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? உலகத்திலேயே யார் மறந்தாலும் எப்படிப்பட்ட நேரங்களில் இருந்தாலும் ஒரு பிள்ளையை அந்த தாய் நேசிப்பது போல ஒருவராலும் நேசிக்க முடியாது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீயானவளே தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தாயின் அன்புதான் உலகத்திலே ஒரு பெரிய அன்பு என்று பார்க்கிறோம். ஆனால் அதை விட மிகவும் பெரிய அன்பு கர்த்தருடைய அன்பு என்று இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை மறக்கப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் காணப்படலாம். நீங்கள் ஒரு சிலருக்கு பல நன்மைகளை செய்திருக்கலாம், ரொம்ப அதிகமான அன்பு செலுத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாரும் உங்களை மறந்து விட்டது போல நீங்கள் ஒரு தனிமையான ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே மிகவும் ஒரு வேதனையான நிலைமைகளே, ஒருவேளை உங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்களிலோ அல்லது உங்கள் குடும்பத்திலே உங்களை புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஆறுதலின் வார்த்தை, நீ நான் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அகில உலகத்தை படைத்த தேவன் அவர் நமக்கு கூட இருக்கும்பொழுது அவர் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் அல்லவா? உலகத்தில் உள்ள அன்பு தோத்து போகும் பிரியமானவர்களே, ஆனால் ஒருபோதும் கர்த்தருடைய அன்பு நமக்கு மாறவே மாறாது. அவர் மாறாத ஒரு நல்ல தேவன். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில வைத்திருக்கிறார் அல்லவா? ஸோ ஒரு நாளும் நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே எனக்கு உதவி இல்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு காணப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களை மறக்கவே மாட்டார். நாம் யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆதியாகமம் 40 அதிகாரம் 41 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது இந்த பானபாத்திரக்காரருக்கு அவர் தன்னுடைய கனவுக்கு வெளிப்படுத்துதலை சொல்லி அவர் சொல்லுகிறார், நீ அந்த பார்வனுடைய அரண்மனைக்கு செல்லும் பொழுது என்னை நினைவு கூறு, பார்வனிடத்துல பேசி என்னை எப்படியாவது இந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டுட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறார். ஆனால் அந்த பானபாத்திரக்காரர் அந்த வேலைக்கு போய் செய்ததுக்கு அப்புறமாக அவர் அதை மறந்தார் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு கழித்துதான் அந்த பார்வோனுக்கு ஒரு சொற்பனத்தன் வருகிறது. அந்த சொற்பனத்தினால் மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது இந்த யோசேப்பு என்கிறவர் இந்த கனவுக்கு உள்ள வெளிப்படுத்துதலை சொல்லுகிற ஒரு மனிதன் என்று. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை வெளியே கொண்டு வர வைத்து அவர் தன்னுடைய சொப்பனத்துக்கு பதில் கேட்க பொழுது கர்த்தருடைய ஞானத்தினாலே யோசேப்புக்கு தேவன் கொடுத்த வெளிப்படுத்துவதன் மூலமாக அவருடைய சொப்பனத்தை சொல்கிறார். அதன் பின்பாக பார்வோன் சொல்கிறார், யோசேப்பை போல இந்த தேசத்திலேயே விவேகத்தோடு ஞானமுள்ள மனிதன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவரை எகிப்தினுடைய அதிகாரியாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக வேளையிலே இதே போல நீங்க மறக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க நன்மை செய்தவர்கள் ஒருவேளை உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் மறவாத தேவன் உங்களை நிச்சயமாகவே யோசேப்பை உயர்த்தின தேவன் இந்த நாளிலே உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். People may forget you or your good deeds, but God says you are not forgotten, you are not forsaken, you are deeply loved. Just like Joseph, your waiting season will become your preparation season. Believe him. கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் கர்த்தாவே ஒரு புது நம்பிக்கையை ஆண்டவரே, ஒரு புது பலனை தாங்க சப்பா. நான் ஆண்டவரே, நீங்க அவங்களை மறப்பது இல்லை என்ற வாக்குத்தத்த வசனம் கர்த்தாவே அவங்க இருதயத்தில் இருக்க எல்லா விதமான காயங்களை மாற்றி கர்த்தாவே ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது பலனை தந்து கர்த்தாவே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக யோசேப்பை உயர்த்தினது போல அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்பா நீர் உயர்த்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென்.
God bless you.